ஊராட்சி மன்ற கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் ஐயா அவர்களையும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் நமது மாணவ மாணவியர்களையும் ஆண்டு விழாவிற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்து கலை நிகழ்ச்சிகளை காணும்படி உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்றி விழாவை தொடங்கி வைக்குமாறு நமது சூப்பர்வைசர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வருகை புரிந்திருக்கும் நம்முடைய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் சாமுவேல் துரை ஆப்ரஹாம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறார். அடுத்ததாக நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம்முடைய முன்னாள் ஊராட்சி கவுன்சிலர் திரு கோபி அவர்களுக்கு நம் பள்ளியின் ஆசிரியர் கிருஷ்ணா சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறார். அடுத்தது நிகழ்வாக பள்ளியின் ஆண்டறிக்கை வாசித்தல். உத்தம சோழபுர ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் சென்ற வருட கல்வியாண்டில் ஆண்டு விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. அது சமயம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பரிசு பெற்றார்கள். இந்த கல்வியாண்டின் முத்தாய்ப்பாக 10 கம்ப்யூட்டர்களுடன் ஐடெக் லேப் வந்துள்ளது. இதற்கு திருமதி மு திலகவதி என்பவரை ஏஐ ஆக போட்டுள்ளார்கள். இதற்காக 10 கம்ப்யூட்டர் டேபிள் 20 சேர் வந்துள்ளது. அதற்கான எக்யூப்மெண்ட் லேண்ட் கனெக்ஷன் செய்தாகிவிட்டது. மேலும் பிடிஓ ஆபீஸ் மூலம் கொடுக்கப்பட்ட ஸ்மார்ட் போர்டும் பயன்பாட்டில் உள்ளது. இதன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்று தருவதுடன் அரசு அளித்துள்ள மணற்கேணி செயலியும் போடப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் கலை திருவிழா பள்ளி அளவிலும் வட்டார அளவிலும் நடைபெறுகிறது. இதில் மாணவர்கள் ஆடல், பாடல், ஓவியம், களிமண் சிதைவு, களிமண் சுதை, ஆத்திச்சூடி மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி தமிழிலும் ஆங்கிலத்திலும் வட்டார அளவிலும் பங்கேற்று வருகிறார்கள். இது போன்ற பல நிகழ்வுகளில் ஈடுபட்டு நம் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக பரிசும் பெற்று வந்துள்ளது நம் பள்ளிக்கு மிக பெருமையை தந்துள்ளது. மேலும் முதல்வரின் காலை உணவு திட்டம் சென்ற கல்வியாண்டு முதல் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ளது இந்த காலை உணவு திட்டம். மீண்டும் 8வது வரை நீட்டிப்பு செய்வதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனவே அனைத்து வித விலையில்லா நலத்திட்டங்கள், புத்தகம், குறிப்பேடு, சீருடை, காலணி, புத்தகப்பை, கலர் பென்சில் அரசால் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் ஒவ்வொரு வருடமும் 8ஆம் வகுப்பிற்கான NMMS தேர்விற்கு சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பள்ளியிலும் வட்டார அளவிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் தேர்ச்சியடைந்து வருவது இப்பள்ளியின் சிறப்பு. சென்ற வருடம் சிவனேஸ்வரன் தேர்வாகி உள்ளான். இவர் வருடம் 12,000 என 4 வருடத்திற்கு 48,000 உதவித்தொகையாக பெறுவார். இக்கல்வியாண்டில் 6 to 8 வகுப்புகளுக்கான பழுதுபார்க்கும் கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிக்கு நம்முடைய வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள் உறுதுணையாக இருந்து அதை செயலாற்றி தந்திருக்கிறார். அவருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தரைதளம் மற்றும் மேற்தளம் போடப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு உள்ளது. இது வீடியோ ஆபீஸ் மூலம் பணி நடைபெற்று வருகிறது. நம் பள்ளி பெருமையை பறைசாற்றும் வகையில் வேறு பள்ளிக்கு சென்று நல் முத்துக்களாக தங்கங்களாக ஜொலிக்கும் மாணவ செல்வங்களான ஸ்ரீ யாதவ், பூமிகா,
கௌரி சங்கர், கயல்விழி, சரண்யா, மீரா, பூர்ணாஸ்ரீ போன்றோர் இப்பள்ளி வடிவமைத்த சிற்பங்கள். இவைகளை சிலை வடிவாக்கிய பெருமை நம் பள்ளிக்கே சேரும். 1 to 5 வகுப்புகளுக்கும் கலை திருவிழா, அவர்கள் திறனை வெளிப்படுத்தும் போட்டிகள் என வட்டார அளவில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் 6 to 8 வகுப்பு மாணவர்களும் 2 வருடங்களாக இலக்கிய மன்றம், வினாடி வினா, வானவில் மன்றம், சிறார் திரைப்படம் என தங்கள் ஆற்றலை வட்டார அளவில் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு வானவில் மன்றத்தில் வட்டார அளவில் சிறப்பாக செயல் திட்டம் செய்து பரிசு பெற்ற மாணவர் தாமோதரன் என்ற 8ஆம் வகுப்பு மாணவன் ஆவான். மேலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எண்ணும் எழுத்தும் திட்டமானது அனைத்து மாணவர்களின் அடிப்படை திறன்களான கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் திறன்களை மேம்படுத்தும் திட்டமாகும். 4, 5 வகுப்பு மாணவர்கள் கணிதத்தில் வாய்ப்பாடுகளை 1 முதல் 14 வரை மனனமாக கூறுவார்கள். மேலும் வொக்காபுலரி, டிக்ஷனரி பயன்பாட்டில் சிறந்து விளங்குகின்றனர். 1 to 3 வகுப்பு மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் பொனிக்ஸ் முறையில் கற்றுக்கொள்கிறார்கள். 1 to 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் 10 திருக்குறள் மனனமாக பயிற்சியளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேசிய விழாக்களிலும் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ள ஊக்கமளிக்கப்படுகிறது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் பொருட்டு மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. மாதம் மாதம் முழு வருகை புரிந்த மாணவர்களை ஊக்கமளிக்கும் வகையில் ஊக்க பரிசுகள் வழங்கப்படுகிறது. கற்றல் கற்பித்தல் பொருட்கள் பிரிண்டர் பிளெக்ஸ் வடிவில் வகுப்பறையில் பயன்படுத்தப்பட்டு கற்பிக்கப்படுகிறது. பள்ளி பார்வைக்கு வரும் டிஓ, டயட் ஆபீசர், சூப்பர்வைசர் ஆகியோர் 1 to 5 வகுப்பு மாணவர்களின் படித்தல் திறனை பாராட்டி விட்டு சென்றுள்ளனர். 4ஆம் வகுப்பு மாணவி சத்யகீதா சிஆர்சிவை செலக்ட் ஆகி வட்டார அளவில் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி தேர்வானது இப்பள்ளிக்கு பெருமை. 4ஆம் வகுப்பு மாணவன் சஞ்சய் களிமண் சிற்பம் போட்டிக்கு வட்டார அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம். அரசு பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான தனி ஆசிரியர் நியமிக்கப்பட்ட பின் அடிப்படை கற்றல் கற்பித்தல் திறன் சிறப்பாக உள்ளது. அந்த ஆசிரியரும் எங்களுடன் இணைந்து இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கிறார். பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் இப்பள்ளிக்கு பெருமை என முத்தான முத்துக்களாக திகழும் வகையில் ஆசிரியர்களின் வழிகாட்டியும் உழைப்பும் கற்பித்தலும் அமைந்து இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளன என கூறிக்கொள்வதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்றி தரும்படி நமது வட்டார மலமைய ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் ஒருபுறம் முக்கிய பிரமுகர்கள், மாணவ பெற்றோர்கள், மாணவ செல்வர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவானது தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு விழாவுடைய முக்கிய நோக்கம் மாணவர்களுடைய கற்றல் திறன்களோடு மற்ற திறன்களை வெளிக்கொண்டு வருவதே ஆகும். மாணவர்களுக்கு தமிழக அரசானது பல்வேறு நலத்திட்டங்களை செய்து மாணவர்களுடைய கல்வி திறனில் மேம்பாடுகளை செய்ய வழிகாட்டியாக உள்ளது. அதை நாமும் நமது பள்ளியை சார்ந்த சமுதாய மக்களும் மேலும் வலுப்படுத்தி கற்றல் திறன்களில் மாணவர்கள் நல்ல நிலையை அடைய உறுதுணையாக வழங்க வேண்டும். இன்று தமிழக அரசானது காலை உணவு திட்டம்,
காலை 8 மணிக்கு ஆரம்பித்து மதிய உணவு திட்டமும் வழங்கி மாலை நேரங்களில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தையும் வழங்கி மாணவர்களுடைய கல்வித்திறனில் முழு ஈடுபாடு கொண்டு நடைபெற்று வருகிறது. மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும், அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிலை வரை தொடர்ச்சியாக பள்ளிக்கு வர வேண்டும். மாணவ பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும். மாணவர்கள் கல்வித்திறனில் முழு ஈடுபாடோடு நல்ல ஒரு அறிவை வளர்த்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு கணினித்திறன் மேம்பாடோடு மாணவர்களுடைய கற்றல் செயல்பாடுகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறோமோ அதே போல கற்றல் திறன்களும் மேம்பாடு அடைய மாணவர் பெற்றோர்களும் உறுதுணையாக விளங்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைகளையும், அதாவது மெட்ரிகுலேஷன் ஆங்கில வழியில் கல்வியில் பயில வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு பெற்றோரும் குறைந்தது ஒரு 2000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. அதே நிலையில் அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசானது குறைந்தது 2000 ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுடைய கற்றல் திறன்களையும் மாணவ பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கல்வி பயில்கிறார்கள் என்பதை நாம் வீடுகளில் உற்று நோக்க வேண்டும். நான் பெற்றோர்களுக்கு கூறிக்கொள்வதெல்லாம், ஒவ்வொரு மாணவருடைய பெற்றோரும் குறைந்தது 20 நிமிடமாவது மாணவர்களை வாய்விட்டு படிக்க நாம் அவர்களுடைய அருகில் இருந்து எவ்வாறு பயில்கிறார்கள் என்பதை கண்டுவர வேண்டும். இதையெல்லாம் ஆசிரியர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒரு கையானது ஆசிரியராகவும் ஒரு கையானது பெற்றோராகவும் இருந்து நாம் 2 கையை தட்டினால் அந்த கரவொலியானது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீடுகளிலும் குறைந்தது ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் உள்ளன. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாம் கருத்தில் கொண்டு மாணவர்களோடு சேர்ந்து மாணவ பெற்றோர்களோடு சேர்ந்து விளங்க வேண்டும். இன்று அரசானது தமிழக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இட ஒதுக்கீடு வழங்கி மாணவர்களுடைய எதிர்கால கற்றல் திறனை அடைய, எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று அதாவது பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் மற்றும் நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக அரசானது பல்வேறு நலத்திட்டங்களை அடைய செய்து மாணவர்களுடைய கற்றல் திறனில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் நான் கூறிக்கொள்வதெல்லாம், ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய குழந்தை. அதற்கு முதல் கடமை பெற்றோருக்கு, 2வது கடமை ஆசிரியருக்கு, 3வது கடமை சமுதாயத்திற்கு. ஆக நாம் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நல்ல கற்றல் திறனை அடைய அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேற்பார்வையாளர் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.